ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட இந்திய கதவுகளை நிறைய பேர் தட்ட போகிறாங்க. அதாவது அந்த இந்தியன் நேஷனல் டீம் செலெக்ஷனுக்கு வந்து துலீப் டிராபி ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். ஐபிஎல் எப்படி அதே மாதிரி துலீப் டிராபியும் தான். ஸோ அடுத்து யார் யாரெல்லாம் நேஷனல் காலப்புக்கு போக போகிறாங்க அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு டோர் பிளாக் தான் இந்த ட்ராஃபி. எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கோட் படம் பயங்கரமாக மிகுந்த எதிர்பார்ப்போடு ஓடிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி துலீப் டிராஃபியும் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எதிர்பார்த்தது வந்து கோட்டில் ஒரு சிலருக்கு ஓகே ஃபைன் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பேர் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் துலீப் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைன்னு கேட்டிங்கன்னா டே 1 கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னடா இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுப்பிட்டீங்க, எங்கடா இங்கே இருந்த மேட்சை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவுட் ஆகிட்டாங்க. 167 அந்த ரன்களுக்கே அவுட் ஆகிட்டாங்க. அது வந்து டீம் டியை சொல்கிறேன், ஷேயாஸ் ஐயர் தலைமையில் கொண்ட அந்த டீம் டி அணி வந்து பார்த்தீங்கன்னா 167 ரன்களுக்கு ஆல் அவுட்டு. அதில் ஒரு லீடிங் ரன் ஸ்கோரராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஸார் பட்டேல். ஆக்சுவலாக அக்ஸார் பட்டேல் அப்படின்ற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஐபிஎல்லில் வந்து ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் பிளேயராக இருந்தாப்புல. பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாபாக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக இருந்தார். ஆனால் நல்லா அடிப்பாருங்க, சீரியஸாக நல்லா. அப்போயுமே வந்து இதே எக்கானமி இதே மாதிரி பேட்டிங் டெக்னிக் தான் இருந்தது. பேட்டிங் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். பட் ஆனால் பவுலிங் வந்து நல்லா போடுவாப்பில். அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ மேலே 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 போய் இப்போ இருக்கிற அந்த அணி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மவுசு கூட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அக்ஸார் பட்டேல் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து எப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு 2021 வந்து நேஷனல் காலப்பு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக கிடச்சதோ வச்சு சொல்லட்டிட்டாரு மனுஷன். அந்த சொல்லட்டுக்கு நீ தாண்டா அதுக்கு பேர் என்னது, நம்ம துரை சிங்கம் டைலாக் வருமே, உன்னை இனிமேல் நேஷனல் டீமுக்கு டெஸ்ட் டீமுக்கு வந்து ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லைனா நீ தான் அந்த இடத்துக்கு ஆல்ரவுண்டர் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான செம்ம ஸ்டாண்டர்டான ஒரு நாக்கை வந்து ஒரு பவுலிங்லேயோ இல்லை ஒரு பேட்டிங்லேயோ வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் இருந்தாலும் அஸ்வின் மாதிரிலாம் வராது. பட் இருந்தாலும் அந்த ஆல்ரவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அஸ்வின் ஜடேஜா இல்லைனாலும் அதுக்கடுத்து இவர் தான் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளேயர் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி 86 ரன்கள் அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 36 ரன்களுக்கு 5 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ இருந்தது. அப்போ தான் வந்து உள்ளே இறங்குறாப்புல மனுஷன். அங்கே அடி ஆரம்பித்தவர் 167 ரன்களுக்கு ஆல் அவுட்டுன்னு கொண்டு வந்து முடிச்சாப்புல. அவருமே அவுட் தான். பட் இட்ஸ் ஓகே, எனிடே இட்ஸ் அ டெரிஃபிக் நாக், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அப்படின்னு சொல்லணும். அப்படியே எங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பி டீம் அவங்க வந்து அபிமன்யு ஈஸ்வரன் தலைமையில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இப்போ தான் வந்து இன்னும் முடியல, டே 1 தான் முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த டே 1 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது நிறையா. பட் ஆனால் வந்து அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஒரு யங் கிட் வந்து நேஷனல் டீமுக்கு ஆடிட்டு இருக்காரு, ஆல்ரெடி விளையாண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாண்டபிளான இன்னிங்ஸ் தாங்க, ஓகே ஒத்துக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு 58 தான் இன்னும் தரமாக வந்துடும். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்தாப்புல மனுஷன். ஆனால் கலில் அங்கே வந்து சொல்லி எடுத்தாப்புல செட் பண்ணார் மேக்ஸிமம் வந்து ஜெய்ஸ்வாலை உள்ளே வெளியே வித்த காமிச்சிக்கிட்டு இருந்தார். ஸோ எல்லா பாலுமே உள்ளே போட்டு பாயிண்ட் அப்போ தான் இங்கே ஒரு 4 பால் 3 பாலுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து கொஞ்சம் கவர் பாயிண்டில் இருந்தது. கரெக்டாக பாயிண்ட்டுக்கு நிற்க வச்சு ஒரு ஷார்ட் பால் கொஞ்சம் லிட்டில் பிட் பவுன்ஸ் பாலாக போட்டு ஆஃபில் இது பண்ணது, கேட்ச் வந்து கரெக்டாக அப்படி வந்து வாங்கியிருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கலீல் அஹ்மதோட பிரில்லியன்ஸுக்கு கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். அபிமன்யு ஈஸ்வரன் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது, சொதப்பிட்டார். கேப்டனாக வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஃபீல்டிங் பவுலிங்லாம் இருக்குல்லையா, அதில் எப்படி பண்ண போகிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபராஸ் கான் நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் நம்ம மகான் கும்பு ஃபைட்டில் நானும் தான் சொல்லியிருந்தேன் பிளேயிங் லெவலில் எடுப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இப்படி பண்ணிட்டு இருந்தால் தலைவனை வந்து உட்கார வச்சுறாங்க போல, எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் எனிடே இட்ஸ் ஓகே. அவரோட பிரதர் முஷீர் கான் வந்து மனுஷன் அண்டர் 19 ஆரம்பித்த அவரோட வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த வந்து ட்ராஃபியில் டொமஸ்டிக்கில் எல்லாமே தாரதப்பட்ட கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஷப் பண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெட் பாலுக்கு வராரு. பட் ஆனால் அவருமே மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான், ஃப்ளாப் தான். நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. மேபி இன்ஜுரி ஒரு கன்சர்னாக கூட நம்ம சொல்லக்கூடாதான். பட் வேறு வழியில் வேறு எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல. ஃபஸ்ட் பால் டக்கு, ஒரு தரமான ஆகாஷ் டீப்போட அவுட் ஸ்விங் டெலிவரி வேற மாதிரி இருந்தது. அது போக வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த மனுஷனை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லா ஆடுறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்துட்டா மட்டும் மனுஷன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்ற சொல்கிறது சீரியஸாக தெரிலங்க. அது ஒரு சின்ன மன வருத்தமாக தான் இருக்குது. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 202 ரன்களுக்கு இந்தியா பி டீம் வந்து 7 விக்கெட் இழப்புக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ சுமங்கிலோட கேப்டன்சி வந்து இந்த இடத்துல பாராட்டத்தக்கக்கூடியது. ஏன்னா வந்து கலீல் அஹ்மதையும் ஆகாஷ் டீப்பையும் வந்து ஒரு நியூ பால், அதுவும் ரெட் பால் ஸ்பெல்ல வந்து போட வச்சதுன்றது
எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரில்லியன்ட் தான். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாஷ் தீப் வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து இந்தியன் கண்டிஷனில் நல்லா போட்டுட்டு இருந்தாப்புல. அது போக பார்த்தீங்கன்னா கலில் அகமது ஆல்ரெடி ஐபிஎல், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் நேஷனல் காலப்பு மறுபடியும் கிடைச்சதுக்கப்புறம் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சுமன் கில் லிட்டில் பிட்டாக வந்து கேப்டன்சியில் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. பட் ஸ்டில் டூ ஏர்லி டு ஜட்ஜ் தான், பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது பண்ணாங்கன்னா மக்களும் அவரை நம்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இங்கே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. வேறு வழி கிடையாது. இன்க்ளூடிங் நானும் தான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலில் அகமது, ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான் 3 பேருமே வந்து அட் அ டைமாக வந்து புஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்கோடி எனக்கு ஏன் ஓவரை கம்மி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து சிவம் துபே 8 ஓவர் தான் கொடுத்து முடிச்சிருக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சிவம் துபே வந்து ஒரு பார்ட் டைம் பவுலராக இருந்தாலும் தனுஷ்கோடியான் வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின் பவுலர். சிவம் துபே ஆல்சோ ஆல்ரவுண்டர், இட்ஸ் ஓகே ஃபைன். பட் இருந்தாலுமே வந்து குல்தீப் யாதவ் தனுஷ்கோடியான் வந்து கண்டினியூ பண்ண விட்டுருந்துருக்கலாம். குல்தீப் வந்து ஒன் சைடு லிட்டில் பிட் டாமினேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிவம் துபேயும் குல்தீப்பையும் வந்து ஒரு மேட்ச் பண்ணுறதுல வந்து அந்த விதத்தில் வந்து தப்பாக தெரிஞ்சது. ஏன்னா ஒரு பேசர் ஸ்பின்னா ஓகே சொல்லலாம், சீரியஸாக ஓகே சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மீடியம் பேசர், மீடியமும் அது போக வந்து ஸ்பின்னும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன ஏறத்தாழ ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து அதிகமாக இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ வந்து நீங்கள் தனுஷ்கோடியான் மாதிரி ஒரு 3 ஓவர் 4 ஓவரை கொடுத்துட்டு மறுபடியும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் டே முடிகிறதுல ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கொடுக்குற ஸ்பெல்லில் என்ன நியாயம் இருக்குது? அந்த இடத்துல வந்து சீரியஸ்லி டிசப்பாயின்ட் லிட்டில் பிட் மை பெர்ஸ்பெக்டிவ் வியூ. ஸோ அந்த இடத்துல வந்து நான் லிட்டில் பிட்டாக கொஞ்சம் வருத்தப்படுறேன், சீரியஸாக மன வருத்தப்படுறேன், அது வேறு விஷயம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டே 1ல் இந்தியா ஏ இந்தியா பி வந்து இப்படி தான் ஆடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் வந்து கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கலாம். நவதீப் சைனிக்கு வந்து சீரியஸாக இந்த இடத்துல வந்து ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நல்லா இது எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா இங்கிட்ட வந்து முஷீர் கான் வந்து 100 அடிக்கணும் அப்படின்றதுல வந்து அந்த மனுஷன் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. 30 ரன்கள் எவ்வளோ அடிச்சிருக்காரு. கடைசியாக ஒரு பால் வந்து ஒரு ஃபுல் டாஸாக ஒன்று விழுகும், அதை வந்து ஒரு கவர் டிரைவ் அடிக்க போய் அவரோட விரிஸ்ட் இந்த சைடில் வந்து கொஞ்சம் அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கும். ஐஸ் பேக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல, அந்த பையனுக்காக ஆடுறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டி வர்சஸ் இந்தியா சி. ஆரம்பத்திலே சொன்னது தான் சி டீமோட ஒரு தரமான ஒரு பவுலிங். ஆக்சுவலாக வந்து சி டீமை தான் வந்து நான் சரியாக இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, நல்லா குவாலிட்டி பேட்டர்லாம் இருக்காங்க. பட் ஆனால் வந்து சி டீமை விட டி டீம் வந்து இன்னும் கொஞ்சம் தரமாக இருந்தாங்க. பட் ஆனால் அப்பேற்பட்ட டி டீமே வந்து படுக்க போட்டாங்க அப்படின்ற மாதிரி அக்ஷர் பட்டேலை தவிர வேறு யாருமே வந்து அங்கே பெருசாக அடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் துபே ஆல்ரெடி டொமஸ்டிக்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்ரேயாஸ் ஐயர், தேவ்தத் படிக்கல ஏங்க 2 டவுன் இறக்குறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஒன்று ஓப்பனிங் இறக்கிருக்கணும், சரி அது இல்லையா 1 டவுன் இறக்கிருக்கணும், ஸ்ரேயாஸ் ஐயர் 2 டவுன் வந்திருக்கணும். என்னங்க லாஜிக் இது? இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ரிக்கி பூயி ஆல்ரெடி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடினாப்பில் 2-3 மேட்ச் தான் ஆடினாப்பில். பட் ஃபைன், ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் எல்லாமே வந்து இங்கே ப்ரூவ் பண்ணுற லெவலுக்கு பெருசாக இல்லை. ஸ்ரீகார் பரத் அவர் கிடைச்ச வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்க பண்ணுறாரு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நேஷனல் கால் அப் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து ரிஷப் பண்ட் உள்ளே வந்துட்டார். கேஎல் ராகுல் கண்டிப்பாக இருப்பார். அது போக வந்தேன்னா வேற துருவ் ஜுரேல் கண்டிப்பாக வருவாருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்கில் ரிஷப் பண்ட் பேக்கப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் துருவ் ஜுரேல் வருவார்ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அது வந்து நீங்கள் கீழே சொல்லுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவுலிங் வந்து வைசாக் விஜயகுமார், அனுஷ் காம்போஜ் அப்படின்ற ஒரு 2 பேர் தரமான ஒரு ஸ்பெல் ஸ்டார்டிங்கில் போட்டாங்க. அப்பா 2 பேரும் உள்ளே வெளியே வித்த காமினா வேற லெவலில் மாயாஜாலமாக இருந்தது. வைசாக் விஜயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஐபிஎல்லையுமே வந்து ஆர்சிபிக்காக வந்து நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. சீரியஸ்லி அப்சல்யூட்லி நல்லா போட்டிருக்காப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹிமான்சு சௌஹான் லிட்டில் பிட் சர்ப்ரைஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மானவ் சுதாகர், ஹிருத்திக் ஷோக்கினை வந்து மும்பை கொஞ்சம் உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து விளையாட வைக்கல, ஏன்னா அவர் லிட்டில் பிட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனார் அப்படின்ற ஒரு காரணத்தினால. பட் சீரியஸாக வந்து நம்ம ஹிமான்சு சௌஹானுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஆர்சிபி பண்ணாததை வந்து இங்கிட்டு நம்ம ருத்ராஜ் பண்ணாப்ல. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன டெக்னிக் வந்து கிளிக் ஆயிருது. பட் மற்றபடி பேட்டிங்னா என்னடா புஷ்குன்னு இப்படி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் சாய் சுதர்ஷனும் அட் அ டைமில் அப்படியே போயிட்டாங்க. ஹர்ஷித் ராணா மாற்றி எடுத்தார். கடைசி வரைக்குமே அவர் ஸ்விங் ஆகுதுங்க பால். ஹர்ஷித் ராணாக்கு நேச்சுராகவே அந்த எபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. நல்லா போட்டிருக்காரு சீரியஸாக இன்னைக்கு டே ஃபுல்லாகவே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆரியன் ஜூரேல் அவருமே வந்து உழப்பிட்டார், ஒன்றும் சொல்ல முடியாது. ரஜத் பட்டிதார் மறுபடியும் கொடுத்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது.
ஏன்னா இங்கிலாந்து சீரீஸில் பெருசாக ஷைன் பண்ணல. ஆனால் ஆர்சிபிக்காக T20ல வந்து ஐபிஎல் தரமாக கொடுத்துட்டாப்ல ஒரு நல்ல கம்பேக்கு. பட் ஆனால் ஸ்டில் அவருக்கு டெஸ்ட் டீம்லாம் இடம் கிடைக்குமா அப்படின்றது வந்து இதுக்கடுத்து தெரியல. விக்கெட் கீப்பிங் கால் ஆல்ரெடி சொன்னாமல் நிறைய இருக்குது. இஷான் கிஷன் மேலே அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அது போக வந்து சஞ்சு சேட்டானை உள்ளே போட்டிருக்காங்க. பட் பார்க்கலாம் அடுத்து என்னென்ன இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் அந்த இடத்துல வந்து அர்ஷித் ராணா வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பவுலிங் போட்டுருக்கிறாப்புல. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கடைசி வரைக்குமே அந்த மனுஷனுக்கு ஸ்விங் ஆகுது அப்படின்றப்ப வந்து பார்க்குறது நல்ல விஷயமா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அப்கமிங்கில் அர்ஷித் ராணாக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கலீல் அகமதுக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கானுக்கும் மேலே அர்ஷித் ராணுக்கு ஒரு சின்ன நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷனாக தோணுது. ஸோ டே 1ல் வந்து ஒரு சின்ன தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த ஒரு பேட்டிங் லைனப் கொலாப்ஸ் ஆனது. ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நின்று ஆடி இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் அவரோட பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும். அது போக ருத்ராஜ் கெய்க்வாட் சாய் சுதர்ஷன் வந்து அவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் சீனியர் அந்த இதில் வந்து அந்த ஒட்டுமொத்த பேட்டிங் அந்த இதுலையுமே அவருங்க 2 பேருமே சட்டுன்னு போனதுன்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அபிஷேக் பூரல் அது போக பாபா இந்திரஜித் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு டொமஸ்டிக் பிளேயர் தமிழ்நாடுக்கு. பட் பார்க்கலாம் அவரும் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பரீட்சை. தயவு செஞ்சுன்னே எப்படியாவது உருப்படியாக அடிச்சாதான் வந்து அடுத்து உங்களை எப்படியாவது காலப்புக்கு கூப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் வந்து சரி இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா பாபா இந்திரஜித் பொறுத்த வரைக்கும் ஆரம்பட்ட காலத்துலேருந்தே மனுஷன் மாங்க ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைச்சா மாதிரி ஒரு பேட் லக் ஒன்றும் பெருசாக யாருமே கிடைக்கலன்னு தான் தோணுது. ஏன்னா டொமஸ்டிக்லாம் அவ்வளோ பெரிய தரமான ஒரு ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும்போதும் மற்றவங்களுக்கு அது போகுது அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றப்ப வந்து அவர் எங்கே பிறந்தார், சவுத் இந்தியாவில் பிறந்தா ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, எனிடே இட்ஸ் கிரிக்கெட். பட் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியாவது பாபா இந்திரஜித் வந்து இந்த தடவை நல்லா ரன் அடிச்சாரு அப்படின்னா சூப்பர், எப்படியாவது அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிடும். பட் பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். டே 2ல் என்னென்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். அடுத்த வீரர்களை வேற அருண் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.